காட்டில் 2 குட்டி பறவைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு திருடன் வந்து 2 பறவைகளையும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் அவனால் ஒரு பறவையை மட்டும்தான் பிடிக்க முடியுது. இன்னொரு பறவை தப்பிச்சு பறந்து போயிடுது. அவன் அந்த ஒரு பறவை மட்டும் பிடிச்சிக்கிட்டு போயிடுறான். இன்னொரு பறவை அவனை பார்த்து பயந்து ரொம்ப தூரம் பறந்து போணுச்சு இல்லையா. அந்த பறவை வந்து கொஞ்சம் தூரம் பறந்து போயிட்டு, ஐயோ நம்ம சகோதரனை தொலைச்சிட்டோமே, இந்த மாதிரி திருடிட்டு போயிட்டானே, என்ன பண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. அப்போது அந்த பக்கமாக ஒரு துறவி வராரு. அவர் அந்த பறவையை எடுத்துகிட்டு போய் அவர் வளர்க்குறாரு. இப்படி கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. பறவைங்களும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சுங்க. அப்போது அந்த பக்கமாக ஒரு பையன் நடந்து வாரான். ஒரு பையன் வாரதை அந்த பறவை பார்க்குது. பறவை பார்த்துட்டு திருட வரான் பிடிங்கன்னு கத்துது. அந்த குரலை கேட்கவும் அந்த பையன் பயந்துட்டு பின்னாடி கூட திரும்பி பார்க்காம வேகமாக நடந்து போகிறான். அவன் போகும் வரைக்கும் அந்த பறவை அவனையே பார்த்துக்கிட்டு இருக்குது. அவன் பயத்தில் வழி மாறி போயிட்டு எங்கே போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு துறவியோட குடில் இருந்தது. சரி நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பறவை இருந்தது. அது அழகாக பேசுச்சு. வாங்க வணக்கம், உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அப்படின்னு அழகாக பேசுச்சு. அந்த பறவையை பார்த்து அந்த பையன் சொன்னான், நான் வார வழியில் உன்ன மாதிரியே ஒரு பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு அந்த பறவை கேட்குது, அது திருடன்ட்டு இருந்ததா அப்படின்னு கேட்குது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்கிறான். உடனே இந்த பறவை பறந்து போய் அவன்கிட்ட சொல்லுது, அது என்னோடய சகோதரன் தான். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அவன் வந்து திருடிட்டு போயிட்டான். நான் அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு துறவி வந்து என்னையை தூக்கி வந்து இங்கே வளர்த்தாரு. என்னோடய எஜமானர் வந்து ரொம்ப நல்லவர். அதனால் அவரோட நல்ல பண்புகள் எனக்கு வந்துருச்சு. என்னோட சகோதரனை தூக்கிட்டு போனது ஒரு திருடன். அதனால் அந்த திருடனோட பண்புகள் என்னோட சகோதரனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை பறந்து போகுது. இதை கேட்ட அந்த பையன், நாம் வாழும் சூழ்நிலைக்கு ஏற்பதான் நமது குணங்களும் மாறும் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து யோசிச்சுக்கிட்டே நடந்து போகிறான்.